டிவைன் ஃபெமினைன் வந்து இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகாம இருக்காங்க. செட்டில் ஆகாம இந்த சென்ஸ் ஃபினான்ஷியல் டிபெண்டன்சிலேயே இருக்காங்க. ஸோ அதனால ஃபினான்ஷியல் டிபெண்டன்சியில் இருக்கிறதுனாலயே தே ஆர் ஃபீலிங் வெரி அன்வர்த்தி ஆஃப் தெம்செல்ஸ். நம்மளால இதெல்லாம் முடியாது, நம்மளால தனியா போய் வாழ முடியாது, நம்மளால நம்ம குழந்தைய கேர் டேக் பண்ணிக்க முடியாது, நம்மளால நம்மளோட அடிப்படை தேவைகளையே கவனிச்சுக்க முடியாது, அதுக்கே நம்ம மாசம் மாசம் காசுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல, வெளியே போனா சேஃப்டி இருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஃபெமினைன் எர்த்லி ஃபெமினைன் இருக்கனால தே ஆர் ஃபீலிங் வெரி அன்வர்த்தி அபவுட் தெம்செல்ஸ். இப்போ அவங்களோட காலேஜ்ல படிச்சவங்க எல்லாம் வந்து அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, நல்ல ஏர்னிங்ஸ்ல இருக்காங்க, சொந்த வீடு வாசல், ஹஸ்பண்டோட ஹாப்பியா இருக்காங்க, குழந்தைங்களோட ஹாப்பியா இருக்காங்கங்கிறத தேர் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அந்த மற்றவங்க எல்லாம் தேர் வே ஆஃப் ப்ரெசென்டிங் தெம்செல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சொசைட்டி, வசதியான காரு இதெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க போட்டுட்டு வர ஜுவல்ஸ் எல்லாம் அழகா இருக்கு, இதெல்லாமே பார்த்து எர்த்லி ஃபெமினைன் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, அந்த பொசிஷன்லாம் அவங்க எல்லாருமே ஒர்க்கிங்காகவும் இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவங்க இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிற பர்சன் எல்லாருமே ஒர்க்கிங்ல இருக்காங்க. ஸோ அப்போ இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணேன், ஸோ இன்னும் நான் செட்டில் ஆகாம இருக்கேன், இந்த க்ரௌடு கூட நான் போய் நின்னேன்னா வேர் டு ஐ ஸ்டாண்ட்.